3 கோடி பேரு அமெரிக்கா. இந்தியாலேருந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அது கனவாவே இருக்கு எல்லாருக்குமே. சௌகரியமான இடம், வீடு, வேலை, காரு, எல்லா கம்ஃபர்ட்ஸு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஒரு நாள் அவங்க படுத்துட்டாங்க, ஒரு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போயிட்டு அவங்கள காப்பாத்திட்டாங்கன்னா, அவங்க கையிலுக்கு ஒரு பேப்பர் வரும். பெரிய பில்லு. அந்த பில்ல பார்த்தீங்கனாலே அவங்க அதிர்ச்சி ஆயி அவங்க மொத்த சம்பாத்தியமும் அவங்களுக்கு போயிடும். யார் தீர்மானிக்கிறாங்க? அவங்க சர்ஜரி பண்ணணுமா? பண்ணக்கூடாதான்றதெல்லாம் யார் தீர்மானிக்கிறாங்க? எல்லாமே டாக்டர்ஸ் கிடையாது. டாக்டர்ஸ் அவங்கள தீர்மானிக்கிறதே இல்ல. அவங்களுக்கு என்ன யார் பண்றாங்கன்னா, இன்சூரன்ஸ் பீப்பிள். அதுலயும் இன்சூரன்ஸ் ஒரு 3 டாப் கம்பெனி தான் டாமினன்ட்டா அவங்கள எல்லாத்தையும் முடிவு பண்றாங்க. அந்த முடிவுலயும் யாரு டாக்டர் முடிவு பண்ணணும்னா, ஒரு 1/2 மணி நேரம் அவங்கள டெஸ்ட் எடுத்து, அவங்கள அனலைஸ் பண்ணி அவங்ககிட்ட சொல்லணும். ஆனா இது முடிவு பண்றது யாரு? இன்சூரன்ஸ் கம்பெனி கூட இல்ல. ஏஐ. ஏஐ வித்தின் 1.2 செகண்ட்ஸ்ல 1.2 செகண்ட்ல அவங்க தீர்வு ரிஜெக்டட் அப்படின்னு. இந்த மாதிரி 3 லட்சம் பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னோட பிரதர் இன் லா வந்து அமெரிக்கால இருக்காங்க. என் மாமியார் அமெரிக்கா போயிருக்கும்போது ஏதோ அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ அம்மா அம்மா என்னாச்சு என்னாச்சு? ஐஸ் ஒத்தரம் வச்சுங்க, அது வச்சுங்க, டாக்டர்கிட்டலாம் போயிடக்கூடாது அப்படின்னு. ஏண்டா எனக்கு அடிபட்டது கூட நீ யோசிக்கல, டாக்டர் பில்லை பத்தி தான் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மெடிக்கல் பில் வந்து இட்ஸ் சோ ஹை அண்ட் they can't afford. they have to pay the whole அவங்களோட மொத்த சம்பாத்தியத்தையும் அவங்க கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமான மெடிக்கல் இது இருக்கு. ஒபாமா கூட கொண்டு வர பார்த்தாரு. யூகே மாதிரி ஃப்ரீயா எல்லாருக்கும் யூகே சிங்கப்பூர்ல எல்லாம் எப்படி ஃப்ரீ மெடிக்கேஷன் அந்த மாதிரி இங்கேயும் கொடுப்போம்னு அவங்க விடலை. ஏன்னா இது வச்சுதான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. இந்த ரிஜெக்ட் ஆன உடனே அவங்க வந்து கைவிட்டு அவங்க பே பண்ணணும். அவங்க இன்சூரன்ஸ்ன்ற பேர்ல நம்ம கிட்ட இருந்து பணத்தை எடுக்கிறாங்க. மாசம் மாசம் எடுக்கிறாங்க. ஆனா சிங்கப்பூர்ல எல்லாம் அப்படி இல்லை. வேலை செய்யற அவங்க பணத்துல இருந்தே ஒரு போர்ஷன் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து தே ஆர் யூசிங் இட். அது வந்து பெரிய லம்ப் அமௌண்ட். அதை வந்து எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. அது மாதிரிதான் யூகேலயும் அப்படிதான் பண்றாங்க. அமெரிக்கால அப்படி இல்லை. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா கூட ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா $1000 1,00,000 ஆகும். அதுக்கு பதிலா ஊபர்ல அவங்களே போயிடுவாங்க. செத்தாலும் பரவாயில்ல, கடனாலேயே நான் சாகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட இருக்கிறாங்க. காரணம், கம்பெனிக்கு லாபம் வரணும். நோயாளி செத்தா என்ன, உழைச்சா என்ன? அதே மாதிரி யுனைடெட் ஹெல்த்ங்கிற கம்பெனி வயசானவங்களுக்கு சிகிச்சை தரதை நிறுத்த ஒரு ஏஐ பயன்படுத்துது. அந்த ஏஐ சொல்ற முடிவு 90% தப்புன்னு தெரிஞ்சும் அதை விடாப்பிடியா பயன்படுத்துறாங்க. ஏன்னா ரிஜெக்ட் பண்ணா அந்த வயசானவங்க அப்பீல் பண்ண போறது இல்ல. பேசாம சொந்த காசு செலவு பண்ணுவாங்க. கம்பெனிக்கு லாபம். இதுதான் அவங்க கணக்கு. 3 கம்பெனி தான் மொத்த அமெரிக்க மருந்து சந்தையையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. இவங்க பண்றதுதான் சட்டம். சரி, அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிடலாமா? அதுக்கும் அங்க கட்டணம். உலக புகழ் பெற்ற மருத்துவமனைகள் கூட இந்த லிஸ்ட்ல இருக்கு. இவ்வளவு அக்கிரமம் நடக்குதே, அரசாங்கம் என்ன பண்ணுது? ஏன் இதை தடுக்கல? அங்கதான் விஷயமே இருக்கு. அமெரிக்காவுல லாபியிங் சட்டப்பூர்வமானது. அதாவது மருந்து கம்பெனிகள் அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் நிதி கொடுத்து தங்களுக்கு சாதகமா சட்டம் போட வைப்பாங்க. இன்னொரு கேவலமான விஷயம், ரிவால்விங் டோர் பாலிசி. அதாவது மருந்து கம்பெனிகளை கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்க அதிகாரிகளே ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அதே மருந்து கம்பெனிகள்ல பெரிய பதவியில போய் உட்காருவாங்க. 3 கம்பெனி தான் இந்த மொத்த ட்ரக்ஸ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. எலெக்ஷனுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்றது இதெல்லாம் கவர்மெண்ட் எதையும் கேட்கறதும் இல்லை. ஸோ கவர்மெண்ட் கான்ட் question anywhere anytime. So this is what is happening there. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் போய் இந்த ட்ரக் கம்பெனிஸ்ல தான் பெரிய பெரிய பொசிஷன்ல வந்துடுறாங்க. கம்பெனியோட போர்டுல போய் உட்கார்ந்துட்டாரு. சம்பளம் வருஷத்துக்கு பல லட்சம் டாலர். வேலையை பாதுகாக்க வேண்டியவனே திருடனோட பார்ட்னரா இருந்தா மக்களோட கதி. ஆரோக்கியம் என்பது அமெரிக்கா வல்லரசு தான். உங்க பாக்கெட்ல டாலர் இருந்தா உங்களுக்கு ராஜ வைத்தியம் இல்லையா? நீங்க அந்த சிஸ்டம்ல ஒரு குப்பை மாதிரி தூக்கி எறியப்படுவீங்க. ஒரு நாடு எவ்வளவு பெரிய ராணுவம் வச்சிருக்கு, எவ்வளவு பெரிய பொருளாதாரம் வச்சிருக்குங்கிறது முக்கியம் இல்ல. தன்னோட சொந்த மக்கள் பணம் இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக சாகிறத வேடிக்கை பார்க்குதுன்னா அந்த வளர்ச்சி யாருக்காக? மருத்துவம் என்பது சேவை. அது என்னைக்கு பிசினஸ் ஆச்சோ அன்னைக்கே மனிதம் தோத்துருச்சு. இதே கார்ப்பரேட் கலாச்சாரம் வருங்காலத்துல நம்ம ஊருக்குள்ளேயும் வந்தா சாமானிய மக்களோட நிலைமை என்ன ஆகும்? நம்ம 5ஆம் தமிழர் சங்கம் பாண்டியன் ஐயா சொல்லியிருக்காங்க, மருத்துவம் இலவசம்னு. சித்தர்கள் அந்த காலத்துல மருத்துவத்தை இலவசமா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லா